அப்படி வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அப்படி வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவப்படுத்தவில்லை என்று சொன்னால், அப்படி வார்த்தையை நாம் வாசிக்கவில்லை என்று சொன்னால், அப்படி வார்த்தையை நாம் தியானிக்கவில்லை என்று சொன்னால், அப்படி வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தவில்லை என்று சொன்னால், அவரை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அர்த்தம். தேவனுடைய பிள்ளையாய் மாற வேண்டுமானால், தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் அங்கீகரிக்க வேண்டுமானால், நாம் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி நம்மை நாம் வேதத்தின் அடிப்படையில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால், நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு வேதத்திற்கு இன்றைக்கு பிரசங்கத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தலைப்பு, தேவனுடைய பிள்ளைகளாக, அதாவது இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருப்பதற்கு நாம் எப்படிப்பட்ட தகுதியை பெற்றிருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் எந்த வகையான உறுதிப்பாடு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்துகிறது என்கிற ஒரு 3 காரியத்தை தான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம அநேக நேரத்தில் நினைக்கிறோம், நம்ம இயேசுப்பாவுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் பரிசுத்தருடைய பிள்ளை, நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லி நமக்கு நாமே சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் வேதத்தில் நம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அந்த உறுதிப்பாடு, அந்த ப்ரூஃப் என்ன என்கிற ஒரு 3 காரியத்தை மாத்திரம் உங்கள்கிட்ட சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நாம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் எங்க வந்தாராங்க? அவர் யூத குல ரட்சிப்பிற்காக யூத குலத்தில் வந்தார். ஆனால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அடையாளம் கண்டு கொள்ளவில்லை, அவரை அங்கீகரிக்கவில்லை. அதற்காக புறஜாதியாகிய நீங்களும் நானும் இப்ப யாருடைய பிள்ளையா இருக்கிறோம்? நாம் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் யாராமா? அவருடைய பிள்ளைகளாகும்படி என்ன பண்ணார்? அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. அவரை ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால் என்ன? அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்வது, அவருடைய வசனத்தின் மீது பற்றுதல் வைப்பது, அவருடைய வசனத்தை வாசிப்பது, கேட்பது, தியானிப்பது, அதிகமாய் அறிந்து கொள்ளுவது. அது மாத்திரமல்ல, அந்த வசனத்தின் மீது நம்பிக்கையில் என்று சொன்னால் விசுவாசம் வைப்பது தான் இயேசுவை என்ன பண்ணுவது? ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளம். இன்றைக்கு நம்ம எந்த அளவிற்கு தேவனை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறோம்? ஒருவேளை நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் இயேசுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் ஒருவேளை நம் பிள்ளைகளாய் மாறிவிட முடியாது. அவர் கற்பித்து கொடுத்த, அவர் நமக்கு கைமாறி இருக்கிற இந்த வேத வசனத்தை எத்தனை பேர் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறோமோ? அநேகருக்கு இயேசு வேணும், ஆனால் இயேசுடைய உபதேசம் வேண்டாம். அநேகருக்கு இயேசு செய்கிற அற்புதம் வேணும், ஆனால் இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் வேண்டாம். ஆனால் அநேகருக்கு இயேசு வைத்திருக்கிற அந்த அன்பு வேணும், இயேசு வைத்திருக்கிற அந்த பாவ மன்னிப்பின் இரட்சிப்பு, அந்த பாவத்திலிருந்து விடுபடக்கூடிய அந்த பாவ மன்னிப்பின் இரத்தம் வேணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோட என்ன வேண்டாம்? உபதேசம் வேண்டாம், அவருடைய வார்த்தை வேண்டாம். அவருடைய வார்த்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அவருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவப்படுத்தவில்லை என்று சொன்னால், அவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கவில்லை என்று சொன்னால், அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கவில்லை என்று சொன்னால், அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தவில்லை என்று சொன்னால், அவரை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அர்த்தம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய வார்த்தையை முக்கியத்துவப்படுத்துவார்கள். எதுங்க அவரு?
வேதவசனம் சொல்லி இருக்கிறது, வார்த்தை, அவருடைய வார்த்தை எதுவா, எது எது ஆண்டவர் ஆவியான தெய்வம் எதுல இருக்கிறார்? வார்த்தையில இருக்கிறாரு. வார்த்தை தான் முக்கியம். தேவனுடைய வார்த்தை மிகவும் முக்கியம். யோவான் 1:1 வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை எதுவா இருந்துச்சாம்? தேவனாய் இருந்துச்சு. இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டு, இயேசுடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு விட்டு, இயேசுடைய அற்புதங்களை அடையாளங்களை ஏற்றுக்கொண்டு விட்டு, தேவனுடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நான் தேவனுடைய பிள்ளையா என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் அதின் 41வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, வாசிங்க. அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ஏறக்குறைய 3000 பேர் ஞான ஸ்நானம் பெற்றவங்களா இருந்தாங்க. அவரை சேர்த்து கொள்ளப்பட்டாங்க, பிள்ளைகளாய் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க, பிள்ளையாய் அங்கீகரிக்கப்பட்டாங்க, பிள்ளையாய் குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. எப்படி? அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ வாளாகாமல் தலையாவாய், உன்னுடைய வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்கள் கட்டளையிடுவார். இப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் இருக்கலாம். நீ ரட்சிக்கப்பட வேண்டும், நீ மனம் திரும்ப வேண்டும், நீ ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும், நீ பாவ வாழ்க்கையிலிருந்து அதை விட்டு விட்டு கர்த்தருக்காக வாழ்வதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும், நீ பகையை வெறுக்க வேண்டும், நீ கடன் கொடுக்க வேண்டும், கடன் வாங்கக்கூடாது. இப்படிப்பட்ட தாயின் தகப்பனை கனம் பண்ண வேண்டும், நீ மன்னிக்க வேண்டும். இப்படிப்பட்ட உபதேசங்களை நமக்கு எப்படி சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறோம்? அன்றைக்கு சீஷர்கள் சந்தோஷமாய் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார்கள். அன்றைக்கு பேதுரு பிரசங்கித்த பொழுது இயேசுவை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து, ரட்சிப்பின் வசனத்தை குறித்து, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை குறித்து, நித்திய வாழ்வை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது சந்தோஷமாய் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நாம் எப்படி அவருடைய உபதேசத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறோம்? இன்றைக்கு மார்த்தட்டி கொள்கிறோம், நான் இயேசுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, இயேசு எனக்கு சொந்தமானவர், இயேசு எனக்கு தகப்பன். நாம் ஜெபிக்கிற வேளையில் கூட அநேக நேரத்தில் என்னுடைய தகப்பன், என்னுடைய அப்பா, டாடி என்று சொல்லி பல வகை வார்த்தைகளை சொல்லி நாம் ஆண்டவரை அழைக்கிறவராய் இருக்கிறோம். ஆனால் வேத வசனத்தின்படி, சத்தியத்தின்படி நீங்களும் நானும் அப்படி உண்மையான பிள்ளைகளாய் இருக்கிறோமா? டாக்குமெண்ட்ஸ் சொல்லணும்னா, டாக்குமெண்ட்ஸ் இதில் சும்மா சொல்லிட முடியாது. கிரண் என்னோட மகா, அக்ஸாலியா மகான்னு சொல்லிட முடியாது. என்ன இருக்குது? அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அவருடைய பர்த் சர்டிபிகேட்ல போட்டிருக்குது, இவருடைய தகப்பனார் யாரு? ஜெய்கிரண் தான் அவருடைய தகப்பனார். அவருடைய ஆதார் கார்டுல இருக்குது, இதற்கு கார்டியன் யாரு? ஜெய்கிரண். உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குதா? நீங்களும் நானும் வேத வசனத்தின்படி தான் பிள்ளைகளாக இருக்கிறோமா? நாம் சொல்லிவிட்டால் போதாது, நான் தேவனுடைய பிள்ளை என்று நினைத்து கொண்டால் போதாது. அந்த வேத வசனத்தின்படி நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் அதின் 33வது வசனத்தில் சொல்கிறது, வாசிங்க பார்க்கலாம். அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தேவன் சத்தியமுள்ளவர் என்று எதை போட்டு? முத்திரை போட்டு. எதை ஏற்றுக்கொள்கிறவனா? அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவன், அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன், அவரை குறித்த சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் முத்திரை போடப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். முத்திரை. உங்களை நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொண்டது உண்மையானால் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என்கிற முத்திரையை போடுகிறார். பரலோக தேவனுடைய முத்திரையை பெற்றவர்களாக இருக்கிறோம் இன்றைக்கு நீங்களும் நானும். அப்போதுதான் என்ன பண்ண முடியும்? புத்திர சுவிகாரத்தின் ஆவி, புத்திரர். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் அவருடைய மகன். எப்படி அவர் முத்திரை போட்டிருக்கிறாரு? அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள்,
அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் அதன் 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கூட அங்க சொல்லுகிறது, அந்த பட்டணத்தார் மனவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு. வாசிங்க பார்க்கலாம். அந்த பட்டணத்தார் மனவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு. போதும். மனவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது, வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது, வேத வசனத்தை ஆலயத்தில் வந்து பிரசங்கமாய் உபதேசமாய் கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் மனவாஞ்சையா இருக்குதா? ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், அவருடைய வார்த்தையை நான் கேட்கிறேன், பலிபீடத்தில் அவருடைய வார்த்தை என்னை நோக்கி வருகிறது, எனக்கு மனவாஞ்சியா இருக்கிறதா? இல்லைன்னு சொன்னால் மனவேதனையா இருக்கிறதா? அவருடைய வசனத்தை குறித்து, அவருடைய வார்த்தையை குறித்து, அவருடைய வேத வசனத்தை குறித்து நம்ம மனவாஞ்சையா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அவர் சொன்ன மனப்பாட வசமா, உம் வசனம் என் கண்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அவருடைய வசனம் இருளிலே நடக்கக்கூடிய நமக்கு ஞானத்தை தருகிறது. இருள் என்பது இரவு இருள் அல்ல, பாவ இருளிலே, பாவம் நிறைந்த உலகத்திலே, இருள் நிறைந்த உலகத்திலே, அந்தகாரம் நிறைந்த உலகத்திலே நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ, விசுவாசமாய் வாழ, தேவனுக்கு பிரியமாய் வாழ, அவருடைய பிள்ளைகளாய் வாழ, அவருடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு அது கண்களின் தீபமாக, வெளிச்சமாக ஆண்டவர் நமக்கு ஒளி வீசுகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் கடந்து போகிற பாதை கண்களுக்கு தீபம், பாதைக்கு என்னதாமா? வெளிச்சம். வெளிச்சம் எப்படி இருளான பாதையில் போகும் பொழுது எப்படி ஒரு டார்ச் லைட்டை யூஸ் பண்ணுகிறோமோ, ஒரு இருளான பாதையில் போகும் பொழுது வாகனத்தை உபயோகிக்கும் பொழுது எப்படி வாகனத்தோட ஹெட்லைட்டை யூஸ் பண்ணுகிறோமோ, நாம் வழி செல்வதற்காக, நாம் சரியான இடத்திற்கு போவதற்காக, நாம் எந்த விபத்தும் இல்லாமல், ஆபத்தும் இல்லாமல் பயணம் பண்ணுவதற்காக, பிரயாணம் பண்ணுவதற்காக எப்படி வெளிச்சத்தை உபயோகிக்கிறோமோ, அதை போல நம்முடைய அந்த இயேசுவின் பிள்ளைகள் என்கிற வாழ்க்கை பயணத்திற்கு வெளிச்சமாகிய பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகள் ரொம்ப அவசியம். அந்த பட்டணத்தார் மிகவும் மனவாஞ்சையாய் மனவிருப்பத்தோட, சந்தோஷத்தோட, முழு மனதோட, விருப்பத்தோட. நம்ம என்ன காரியத்திற்கெல்லாம் ரொம்ப மனவிருப்பம் கொடுக்கிறோம்? என்ன காரியத்திற்கெல்லாம் மனவிருப்பம் அதிகமா இது பண்றோம்? ஒருவேளை அலைபேசியை பார்ப்பதற்கு, அலைபேசியில் மற்றவர்களோட பேசுவதற்கு, ஷாப்பிங் போவதற்கு, ட்ரெஸ்ஸிங் பர்ச்சேஸ் பண்ணுகிறதற்கு, ஒருவேளை நமக்கு விருப்பமான காரியங்களை செய்வதற்கு நாம் மன விருப்பத்தோடு செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் வேத வசனத்தை குறித்து, வேத வசனத்துடைய வாசிப்பை குறித்து, அதன்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதை குறித்து என்னுடைய மனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கஷ்டத்தோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு ஏதோ வாசிக்க வேண்டும் என்கிற கடமைக்காகவா? என்று சொன்னால் மன விருப்பத்தோடு அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நான் ஏற்றுக்கொள்கிறவனாய் இருக்கிறேனா? யோவான் 1ஆம் அதிகாரம் அதன் 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ. அவர் எங்க வந்தாராங்க? அவர் யூத குல ரட்சிப்பிற்காக யூத குலத்தில் வந்தார். ஆனா அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அடையாளம் கண்டு கொள்ளவில்லை, அவரை அங்கீகரிக்கவில்லை. அதற்காக புறஜாதியாகிய நீங்களும் நானும் இப்ப யாருடைய பிள்ளையா இருக்கிறோம்? நியாயப்படி யாரு தாங்க அவருடைய பிள்ளையா இருந்திருக்கணும்? அவருடைய அந்த யூத மார்க்கத்தார் தான் அவருக்கு என்னவா இருந்திருக்கணும்? அவர் தனக்கு சொந்தமானதிலே வந்தார், ஆனா அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் அவர்கள் அடைய வேண்டிய ரட்சிப்பை, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியத்தை, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த புத்திர பாக்கியத்தை, அந்த புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு? புறஜாதியாகி இருந்த, அந்நியராயிருந்த நமக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்க அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க அந்த புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவருடைய பிள்ளைகள். 2வது காரியம்,
ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் அதன் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் அதன் 16வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கொடுக்கிறார். இரண்டாவது, நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதற்கு உறுதிப்பாடு. முதலாவது அவரை ஏற்றுக்கொள்வது, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் என்று யார் சாட்சி கொடுத்தாதாமா? ஆவியானவர். என்னென்று சொன்னால், பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம், மீட்கப்படும் நாளுக்கென்று உள்ள முத்திரையான ஆவி, அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். இரண்டாவது, அவருடைய பிள்ளையாகிறதுக்கான தகுதி நீங்களும் நானும் ஆவியானுடைய நிறைவை பெற்றிருக்கணும், ஆவியானுடைய அனுபவத்தை பெற்றிருக்கணும். ஆவியானவர் தான் நம்மளை குறித்து என்ன கொடுப்பாரு? சாட்சி கொடுப்பார். நீங்க பரிசுத்த வேதாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் அதன் 16-17வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறிய உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. யாருங்க? பரிசுத்த ஆவி புறாவை போல் வந்து கண்டார். வானத்திலிருந்து ஒரு சப்தம் உண்டாயிற்று. யாராமா? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். பரிசுத்த ஆவி இறங்கின உடனே வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று, இவர் என் நேசகுமாரன். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய அபிஷேகத்தை நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்துறீங்க? நிறைய பேர் நினைக்கிறாங்க அபிஷேகம் இல்லாமல் வாழ்ந்து விட முடியும், அபிஷேகம் இல்லாமல் பரலோகம் போய்விட முடியும் சொல்லி நினைக்கிறாங்க. ஆண்டவர் கொண்டு போக போறதே நம்ம மேல வைத்திருக்க அந்த அபிஷேகத்தை தான். நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் கொண்டு போகல. மீட்கப்படும் நாளுக்கென்று உள்ள முத்திரையான ஆவின்னு சொல்வதற்கு காரணம், அந்த மீட்கப்படும் ஆவிக்குள்ள அந்த முத்திரை உங்களில் இருந்தாதான் அந்த ஆவியானவர் தான் அந்த வருகைக்குள்ள நாளுக்காக உங்களை மகிமையின் சரீரமாக மாற்றுவார். நம்ம நினைக்கிற மாதிரி இந்த மாம்சீக சரீரமா பரலோகத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறது இல்ல. நம்ம எப்படி போவோம்? மகிமையின் சரீரத்தோடு. அங்க ஒன்றும் சப்பாத்தி, இட்லி, கேசரி, சிக்கன் ஒன்றும் இல்லை. வேதவசனம் போட்டிருக்கு, அங்க புசிப்பும் இல்லை, குடிப்பும் இல்லை. வெளிப்படுத்தல வாசிக்கும் பொழுது போட்டிருக்குது, நீ இனி பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை. மகிமையின் சரீரமாய் மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானுடைய அந்த அனுபவத்தை முக்கியத்துவப்படுத்துங்க, ஆவியானுடைய நிறைவை முக்கியத்துவப்படுத்துங்க. இந்த கடைசி காலங்களில் ஆவியானவர் நமக்கு நிச்சயம் அவசியம். ஆவியானவர் தான் நம்மை மறுமைக்காக, நித்தியதைக்காக ஆயத்தப்படுத்துகிறவர். அவர் தான் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறவர். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கும் பொழுது வாசிங்க பார்க்கலாம். அவர் பேசுகையில் ஒரு மேகம், ஆமா வாசிங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன். அங்க ஒரு ஒளி உள்ள மேகம், ஒரு தேவனுடைய மகிமை எங்க வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அங்கே ஒரு மேகத்தில் ஒரு மாற்றங்கள் உண்டாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். தேவ பிரசன்னம் நிறைகிறதை பார்க்கிறோம். அங்கிருந்து ஒரு சத்தம் வருது, இவரே நேசகுமாரன், இவரே நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். மார்க் எழுதின நற்செய்தி நூல்
9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கேயும் பார்க்கிறோம். வாசிங்க. அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அந்த 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 ஒரு மேக அனுபவம் உங்களுக்கு வேணும். அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஒரு நிழல் உங்களுக்கு வேணும். பரிசுத்த ஆவியானுடைய அந்த அனுபவம் உங்களுக்கு வேணும். அந்த பரிசுத்த ஆவியான அனுபவம் இருக்கும் பொழுதுதான், அந்த பரிசுத்த ஆவியான நிறைவு இருக்கும் பொழுதுதான், அந்த பரிசுத்த ஆவியான முத்திரை இருக்கும் பொழுதுதான் நீங்க தேவனுடைய குமாரன், நீங்க தேவனுடைய குமாரத்தி என்கிற அந்த அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையாகவே எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க அந்த ஆவியின் அனுபவத்தை பெறுவதற்கு? உண்மையாகவே எத்தனை பேர் அந்த ஆவியின் அனுபவத்தில் இருக்கிறீங்க? ஏதோ ஒரு சபை 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 இனத்திற்கு சொந்தமானதல்ல ஆவியின் நிறைவு. ஏதோ பெந்தேகோஸ்தே சிறுபை திருச்சபைக்கோ, ஏதோ ஒரு தென்னிந்திய திருச்சபைக்கோ, ஏதோ தமிழ் லுத்தரன் திருச்சபைக்கோ, ஏதோ ஒரு கத்தோலிக்க திருச்சபைக்கோ சொந்தமானது அல்ல பரிசுத்த ஆவியானுடைய அனுபவம். இது தேவன் கொடுக்கிற அனுபவம். இது தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவுக்காக கொடுக்கப்பட்ட அனுபவம். அங்கீகாரத்திற்காக, அதிகாரத்திற்காக, அந்த அந்த அப்பா பிள்ளை என்கிற அந்த ரிலேஷன்ஷிப்புக்காக, இணைப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் தான் அந்த மேகத்தின் அனுபவம், அந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தின் அனுபவம் என்பதை நீங்க மறந்து போயிடக்கூடாது. அபிஷேகம் பெறாத யாரும் பிள்ளைகளாய் மாற முடியாது. அப்பா பிதாவே என்று அழைக்க வேண்டுமானால் அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி வேணும். எதுங்க புத்திர சுவிகாரத்தின் ஆவி? பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகம். நீங்க பெற்றிருக்கிறீங்களா? நீங்க பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி இருக்கிறீங்களா? நீங்க பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை பராமரித்து காத்து கொண்டிருக்கிறீங்களா? ஆவியானவர் உங்களுக்குள்ள எப்பொழுது உங்களை சந்தோஷப்படுத்துகிறவராய் இருக்கிறாரா? அந்த அபிஷேகத்தின் நிறைவுல நீங்க எப்பொழுது களி கூறுகிறவர்களாய் இருக்கிறீங்களா? நீங்க அந்த அபிஷேகம் இருப்பது உண்மையானால் உங்களுக்கும் அப்பாவுக்கும் உள்ள தொடர்பு, இணைப்பு, அந்த பந்தம் சரியானதா இருக்குதா? எதுக்குங்க பரிசுத்த ஆவியானவர்? அவர் பாவத்தையும் நீதியும் நியாய தீர்ப்பையும் தகப்பனை குறித்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதித்து கொண்டே இருப்பதற்கு, கண்டித்து கொண்டே இருப்பதற்கு, சரி செய்து கொண்டே இருப்பதற்கு, அந்த இணைப்பை எப்பொழுதும் கரைபடாமல் உடைந்து போகாமல் பாதுகாப்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு ஒரு உறுதிப்பாடு, ஒரு அடையாளம். முதலாவது நான் அவரை ஏற்றுக்கொள்கிறவனாய் இருக்கணும், அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவனாய் இருக்கணும். இரண்டாவது அவருடைய ஆவியின் நிறைவை பெற்றவனாய் இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது அவருடைய பிள்ளையாய் இருப்பதற்கு உறுதிப்பாடு, இல்லைனா இருப்பதற்கு நான் என்ன செய்யணும்? வாசிங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதன் 3 முதல் 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அடுத்தது என்ன செய்யணும்னா, அவருடைய பிள்ளையாய் இருக்கணும்னா நம்ம அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். வாசிக்கிறது ரொம்ப எளிது, மனப்பாடம் பண்ணிக்கொள்வது ரொம்ப எளிது. அவருடைய வசனம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவது என்பது சற்று கடினமான காரியம். அங்க சொல்லுது, அவர் சொன்ன அந்த 3-6 வரைக்கும் மெஜிலா சிஸ்டர் வாசிங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டால் எப்படியாமா? கை கொன்றதுனாலதான் ஏசப்பா சொன்ன உபதேசங்களை, ஏசப்பா சொன்ன வழிமுறைகளை, ஏசப்பா சொன்ன அந்த வேத வசனங்களை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினாதான் என்ன அர்த்தமா? அவரை அறிஞ்சிருக்கிறோன்னு. ஒருவேளை அவருடைய வசனம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறலன்னா, அவருடைய வசனத்தை நான் பின்பற்றலைன்னா, கை கொள்ளலைன்னா அவரை நான் அறியவே இல்லைன்னு அர்த்தம். வாசிங்க தொடர்ந்து.
அவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவர் ஆ பொய்யனாய் இருக்கிறான். எப்படியாமா? எனக்கு இயேசுவை தெரியுங்க, எனக்கு இயேசுவை தெரியுங்க, நானும் கிறிஸ்டியன் தாங்க, நானும் இந்த சபைக்கு போகிறேங்க, நானும் அபிஷேகம் பெற்றிருக்கிறேங்க, நானும் இந்த மாதிரிலாம் செய்கிறேங்க, இதெல்லாம் சொல்லாலும் அவருடைய வசனத்தை கை கொள்ளலைன்னா, அப்படி வசனத்தை வாழ்க்கை முறைப்படுத்தலைன்னா அவன் என்னவாமா? பொய்யன். அவர் அறியலை ஒன்று, ரெண்டாவது பொய்யன். வாசிங்க தொடர்ந்து. சத்தியம் இல்லை. அவன்கிட்ட என்ன இல்லையாமா? வேத வசனம் இல்லை. அதனாலதான் முதல்ல சொல்றாரு, வேத வசனத்தை ஏத்துக்கோப்பா, முதல்ல என்ன ஏத்துக்கோ. என்ன, நான் யாரு? வார்த்தையா இருக்கிறேன், வார்த்தையாகிய கடவுளா இருக்கிறேன், என்னுடைய வார்த்தையை முதல்ல ஏத்துக்கோ. ரெண்டாவது, இந்த வார்த்தையை எழுதப்பட்டுச்சு. எதனால எழுதப்பட்டுச்சு? பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டுச்சு. அந்த ஆவியானவரையும் உன் வாழ்க்கையில ஏத்துக்கோ. அப்ப அந்த தூய ஆவியானவர் அந்த வசனத்தை போதித்து உன்னை நடக்க வைப்பாரு. நீ நடக்கலைன்னா அவரை ஏத்துக்கவும் இல்லை, அவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவும் இல்லை, நீ கை கொள்ளவும் இல்லை, நீ எப்படி இருப்ப? பொய்யனா இருப்ப. வாசிங்க. அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவரிடத்தில் அவருடைய வசனத்தை கை கொள்கிறவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். தேவனுடைய அன்பு, அப்பா பிள்ளை என்கிற அன்பு, தகப்பன் மகன் என்கிற அன்பு, தகப்பன் மகள் என்கிற அன்பு அப்பதான் பூரணப்பட்டிருக்கும், ஃபுல்ஃபில்னஸ் ஆகிருக்கும், அப்பதான் நிறைவு பெற்றிருக்கும், அதுதான் முழுமையானதா இருக்கும். அப்போ வேத வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? கை கொள்கிறவர்களாக இருக்கணும். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் அதன் 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இயேசு பரமேறி செல்வதற்கு முன்பதாக எல்லா பெருங்கூட்ட ஜனங்களை கொண்டுட்டு வந்து ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பார்க்கிறோம். வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. யாரு? இந்த வேத வசனத்தை கேட்கிறவர்கள், இந்த வேத வசனத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள், இந்த வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த வேத வசனத்திற்காக வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள், இயேசு மீது பிரியம் வைத்தவர்கள். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் என்ன பண்ணணுமாமா? இந்த வார்த்தைகளை கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரம் அதன் 1ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்வேனோ. இன்று நான் விதிக்கிற உனக்கு உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் நீ செய்யணும். ஏதோ என் புள்ளன்னு சொல்லிட்டா போதாதுப்பா, ஏதோ நீ அவர் எங்க அப்பான்னு சொல்லிட்டு இருந்தா போதாதுப்பா, அவர் சொல்லணும். டாக்குமெண்ட்ஸ் வேணும். டாக்குமெண்ட்ஸ் இல்லாத ஒண்ணு என்ன ஆகாது? செல்லுபடி ஆகாது. ஒன்ன ப்ரூவ் பண்ணணும்னா என்ன வேணும்? நமக்கு ப்ரூஃப் அவசியம். எதை வச்சு சொல்றீங்க கேட்பாங்க. ஒரு காரியங்கள் வரும்போது கேட்பாங்க, எதை வச்சுங்க சொல்றீங்க இது உங்க பிள்ளைன்னு? எதை வச்சுங்க சொல்றீங்க இந்த மார்க் எடுத்தேன்னு? எதை வச்சுங்க சொல்றேன் இவ்வளவு படிச்சீங்கன்ட்டு? கொண்டு வாங்க சர்டிபிகேட்டை, கொண்டு வாங்க டாக்குமெண்ட்ஸை. கேட்பாரு ஆண்டவர், நீ புள்ளன்னு அப்பாவி மாதிரி கத்திட்டு கிடக்குறியே, என்னப்பா டாக்குமெண்ட்ஸ் இருக்கு உங்ககிட்ட? அப்ப சொல்லணும், ஆண்டவரே உங்களை ஏற்றிருக்கிறேன்ப்பா, உங்க வார்த்தையை ஏற்றிருக்கிறேன், உங்க ஆவியின் அனுபவத்தை பெற்றிருக்கிறேன் ஆண்டவரே, வேத வசனத்தின்படி என்னால முடிந்தவரை என்ன பண்ணியிருக்கேன்? கடைபிடிச்சிருக்கிறேன்ப்பா. டாக்குமெண்ட்ஸ். எனக்கு பிரியமானவர்களே, நம்மை நாம் ஏமாற்றிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. லேவியர் ஆகமம் 22ஆம் அதிகாரம் 31வது வசனத்தின்படி வாசிக்கும் பொழுது, நீங்கள் என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்ய கடவீர்கள், நான் கர்த்தர். என்ன பண்ணணுமாமா? நீங்கள் என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்ய கடவீர்கள், நான் கர்த்தர். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். 1-2 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம்.
நான் உனக்கு இன்று கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனையின்படியும் அவருடைய கட்டளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும். என்ன பண்ணணுமா? should you follow? ரீட் பண்றது மட்டும் இல்ல, மெமரியா வச்சுக்கிறது மட்டும் இல்ல, என்ன பண்ணணும்? நடைமுறைப்படுத்தணும், கை கொள்ளணும், என்னுடைய வாழ்க்கையில் அதை முறைமைப்படுத்தணும், வாழ்க்கை முறைமையாக்கணும் என்று சொல்றாரு. நீங்கள் வாழ்ந்து வரும்படி நான் வாழ்ந்து காட்டி மாதிரியை வைத்து போனேன். சீஷர்கள் என்று சொன்னால் என்ன? குருவை பின்பற்றுகிறவன். அவர் வாழ்ந்தபடி வாழ்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து ஏன் கடவுள் பூமிக்கு வர வேண்டும்? ஏன் கடவுள் பூமியில வந்து வாழ்ந்து மரித்து அவர் பரலோகம் செல்ல வேண்டும்? உங்களுக்கும் எனக்கும் வாழ்ந்து காட்டும்படியாக. 33.5 வருட காலங்கள் அவர் பூமியிலே வாழ்ந்தாரே, 3.5 ஆண்டு காலங்கள் அவர் ஊழியத்தை செய்தாரே. அவர் எப்படி வாழ்ந்தார்? அவருடைய பிறப்பு எப்படிப்பட்டது? அவருடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டது? அவருடைய உபதேசங்கள் எப்படிப்பட்டது? அவர் நமக்கு காட்டி சென்ற பாதை எப்படிப்பட்டது? அதில் பிரயாணம் பண்ணுவதற்காக தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதா. ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லிட முடியாது. எசுப்பான உங்களை நேசிக்கிற ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணிட முடியாது, கதை விட்டுற முடியாது. நீ என்னை நேசிக்கிறன்னா டூ ஒன் திங். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்னம்மா பண்ணணும்? யூ ஷுட் ஃபாலோ அண்ட் ஒபே மை கமாண்ட்மெண்ட்ஸ். என்னுடைய கற்பனையின்படி நடப்பதற்கு அர்ப்பணித்தால்தான், என் கற்பனையின்படி நீ வாழ்ந்தால்தான் என்னது? நீ என் மேல அன்பு வைத்திருக்கிறன்றதே அர்த்தம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல போட்டிருக்குது, தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறவனாயிருக்கிறான். தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறவனாயிருக்கிறான். நீங்களும் நானும் ஆத்துமாவை காக்கிறவர்களாய் இருக்கணும். அப்ப நம்முடைய நடைகள் சரியா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தேவன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி விதிமுறைகள் வைத்திருக்கிறாரோ, கட்டளைகள் வைத்திருக்கிறாரோ அதன்படி வாழ்வதற்காக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஆத்துமாவை காக்க முடியும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்கே போட்டிருக்குது, நம்ம அவருடைய சொந்த ஜனங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அப்போஸ்தலர் 17:11 வாசிங்க. வசனத்தை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணாங்களாமா? வேதத்தை ஏற்றுக்கொண்டாங்களாமா. வேதத்தை அனுதினம் என்ன பண்ணாங்களாமா? மெடிடேஷன், ஆராய்ந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்களாமா? யோசித்து பாருங்க. அவங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவி நிறைவை பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து குணசாலிகள் என்று பெயரிட்டார்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு 3 விதமான உறுதிப்பாடு, 3 விதமான அடையாளங்கள் என்னன்னு சொன்னா, முதல்ல அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். 2வது ஆவியானவர் நிறைவை பெற்று ஆவியானவர் நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை சாட்சியிடணும். 3வது அவருடைய வசனத்தை கை கொள்கிறவர்களாய் இருக்கணும். கண்களை மூடி இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று தேவனுடைய சமூகத்தில் ஒரு விசை கூட
ஆண்டவரே என்னுடைய பிள்ளையாக மாற்றும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையாக ஆண்டவரே, என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும், அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய எனக்குள்ள இருக்கிற அந்த குறைவுகள் குற்றங்களை மன்னி ஆண்டவரே, பாவமான எல்லா குணங்களையும் மாற்றும், பாவமான எல்லா குணங்களையும் கர்த்தர் மாற்றும். ஒரு விசை கூட ஆண்டவரே கர்த்தாவே, எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் ஆண்டவரே தகப்பனே, ஒரு விசை கூட என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரே ஆவியானுடைய நிறைவை பெற்று அவர் ஆவியானவர் என்னை பிள்ளை என்று சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுக்கணும். அதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மூன்றாவது ஆண்டவரே நம்முடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனாய் இருக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, அப்பான்னு கூப்பிடுவேன், அம்மான்னு கூப்பிடுவேன், அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடுவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்னை சுமந்ததை பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்னை சுமந்ததை பார்த்தா அப்பான்னு சொல்லணும், கருவில் என்னை சுமந்ததை பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்னை சுமந்ததை பார்த்தா அப்பான்னு சொல்லணும், கெஞ்சிரதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும், என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், என்னை ஏற்றுவதும் ஆற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், அப்பான்னு கூப்பிடுவேன், அம்மான்னு கூப்பிடுவேன், அப்பான்னு அப்பா உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, அம்மான்னு கூப்பிடவா. கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், எங்க கண்ணீரை விண்ணப்பத்தை கேட்டத ஓ அம்மான்னு சொல்லணும், கண்ணீரை துடைச்சத பார்த்தா கண்ணீரை துடைச்சிங்களப்பா, யாரும் பார்க்காத நேரத்துல ஒரு தாயை போல மார்பல் அணைச்சிங்களே, எங்களுக்கு பதில் கொடுத்தீங்களே அப்பா, அப்பா ஏசப்பா,
என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். அப்பான்னு கூப்பிடுவே, அம்மான்னு கூப்பிடுவே. அப்பா அப்பா ஏசப்பா அம்மான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடதாச உங்க அப்பான்னு கூப்பிடவா. ஒரு விசை கூட கண்களை மூடி உங்களை அப்பான்னு கூப்பிடத்தானாச, அப்பான்னு கூப்பிடவா. அப்பான்னு கூப்பிடுவே, ஏய் அம்மான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா 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 அம்மான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. செபிங்க பார்க்கலாம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, உம்முடைய பிள்ளைகளாய் ஒருமித்து ஒரு இடத்துல கூடி வரக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தீங்களப்பா. நீங்க எங்களை நடத்துகிற விதங்கள், சுமக்கிற விதங்கள், எங்களை கண்ணீரை காண்கிற விதங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களுடைய தகப்பன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆனால் பல சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் மாறுவதற்கு, வாழ்வதற்கு தவறிட்டோம்ப்பா. எங்களை ஒரு விசை அர்ப்பணிக்கிறோம், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நீங்க சொல்லுகிற அந்த உபதேசங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஐயா. அப்பா, நீங்க வாழ்ந்த நாட்களில் நீர் கடினமாய் உபதேசிக்கிறீர் என்று சொல்லி உம்மிலிருந்து அநேகர் விலகி போனவர்களை போல அல்ல ஆண்டவரே. உடைய உபதேசங்களை கேட்டு உம்மோடு நெருங்கி 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 ஆண்டவரே அப்பா ஏற்றுக்கொள்கிறவர்களாக நாங்கள் இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, நம்முடைய ஆவியின் நிறைவை பெற்றுக்கொண்டு, நம்முடைய ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டு, நம்முடைய ஆவியின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு, ஆவியில் பிறக்கிற அந்த கர்த்தாவே அபிஷேகத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே, ஒருவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிற அந்த ஆவியானுடைய நிறைவை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நம்முடைய வசனத்தை கை கொள்வோம். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவோம், என்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுவோம். எங்களை பார்க்கிற உம்மை பார்ப்பார்கள் ஆண்டவரே, எங்களை பார்க்கிற உம்முடைய குணநலை பார்ப்பார்கள், எங்களை பார்க்கிறவள் உம்மை அறிந்து கொள்வார்கள், எங்களை பார்க்கிற உம்முடைய அன்பை ருசித்துக் கொள்வார்கள். எங்களை நாங்கள் அப்படியே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சீஷனாய் வந்ததற்கு ஆண்டவரே உம்மை ஃபாலோ பண்ணுவதற்கு தான் ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவதற்கு தான் எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு கிருபைகளை தாங்கப்பா. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது கேட்டபடி அல்ல ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் கிரியை செய்யத்தக்கதாக, என்னுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கத்தக்கதாக, அது வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறதாக, அநேகரை ஆயத்தப்படுத்துகிறதாக மாற்ற கர்த்தரை கிருபை செய்வீராக. அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை சந்திங்க. இன்றையிலிருந்து ஆண்டவரே அவர்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்று அவர்கள் அல்ல, அவருடைய கிரியைகளை நிமித்தம் உலகத்தார் ஜாதியினர் ஆண்டவரே அறிக்கையிட அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பயன்படுத்துவீராக. அப்படி செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. வேலையில் நல்ல ஆசீர்வாதம் உண்டாவதாக. போகிற வருடங்களில் தேவனுடைய பாதுகாவல் இருப்பதாக. ஆண்டவரே மழையினாலே, மழையின் தொற்றினாலே, ஆண்டவரே மழையினாலே வருகிற எந்த பாதிப்புகளும் ஆண்டவரே இந்த பிபிசி குடும்பங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகாமல் தேவனுடைய பாதுகாவல் இருப்பதாக.
ஆண்டவரே, பிரயாணப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கான்ஃபரன்ஸில் தேவனுடைய கரம் இருக்கட்டும். ஞானத்தை கொடுங்க, விவேகத்தை கொடுங்க. சுகபத்திரமாய் திரும்பி வந்து எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க கர்த்தனை கிருபை பாராட்டுவீராக. உடைய ஊழியக்காரனாய் வந்த ஒவ்வொருவரையும் மனதார பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, உடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக. என்னுடைய ஜெபத்தை கேட்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். துதி, கனம், மகிமை எல்லாமே செலுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லாரும் கை கூப்பி தலை வணங்கி இருக்கும் பொழுது, இப்பொழுது நம் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும், குடும்பத்தின் மீதும், வேலையின் மீதும், ஆண்டவரே வரத்தடைப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மீதும், உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்கள் மீதும் இன்றும் என்றும் கர்த்தரின் வரிய வரிதம் இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஒரு 3 அலையிலே சத்தமாய் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.